வணக்கம். தாம்பரம் சச்சிதானந்த சபையில் இலவச அக்குபஞ்சர் முகாம் நடத்திட்டு இருக்கோம் சார். இதில் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க சார். உங்களோட பேர் சார்? சத்யநாராயணன். சார், என்ன ப்ராப்ளத்துக்காக வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்க? எனக்கு வந்து ஒரு நான் யதார்த்தமாக இங்கே வந்து இதுக்கு வந்தேன். இங்கே சத்குரு பார்க்கறதுக்காக என்னை ஒரு அடியார் கூட்டிட்டு வந்தார். ஓகே சார். அது வந்து உங்களுக்கு இதாக இருக்கும். அவர் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு நான் இந்த இதெல்லாம் ப்ரே பண்ணிட்டு அந்த சமாதி பார்த்துட்டு வந்தேன். இங்கே உள்ள ட்ரீட்மெண்ட்டுக்கு வரீங்களான்னு கேட்டார். நான் இங்கே வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 13 இதுக்கு வந்திருக்கேன் நான். எனக்கு இந்த காது எரிச்சலுக்கு தான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட வந்தேன் நான். அது மெமரி பவர் கூட நெக்ஸ்ட் தான் வச்சேன். தூக்கம் இல்லாமல் இருந்தது. இப்போ நான் கண்டினியூ வந்ததுலேருந்து எனக்கு காது இறைச்சல் வந்து 70% க்யூர் ஆகிடுச்சு. 30%. அப்புறம் வந்து மெமரி பவர் எனக்கு ஆயிடுச்சு. எனக்கு 2009லேருந்து மெமரி பவர் கம்மியாக இருந்தது, அதிகமாக இப்போ உங்ககிட்ட வரும்போதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் தாம்பரத்துக்கு போகணுன்னா பெருங்குளத்தில் போய் இறங்கிடுவேன். சேதாப்பேட்டையில் இருக்கிற டி நகரில் இறங்கிடுவேன். அந்த மாதிரி கூட யார் வந்தாங்கன்னு தெரியாது. கூட தான் ட்ராவல் பண்ணிட்டு வரேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப்லாம் வந்திருக்கேன். நான் ஒரு யோகாலாம் முடிச்சுட்டு இங்கே வந்து ஆனால் உங்களுடைய ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கு. நல்லா பார்த்துருக்கேன். நல்லாவும் நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணுறது விதங்கள்லாம் அந்த ட்ரீட்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ எனக்கு ஒரு 70% வரைக்கும் நல்லா. ஆனால் தொடர்ந்து வந்துட்டு இருக்கேன். இன்னும் நிறைய பேர் சொல்லியிருக்கேன். என்ன இப்போ வந்ததுலேருந்தே இப்போ என்னுடைய மூலியமாக ஒரு 13 பேர் இங்கே ட்ரீட்மெண்ட் போயிட்டு வந்தாங்க. போன வாரம் கூட ஒரு 3 பேர் வந்தாங்க. நான் இன்னைக்கு துணிது தனிப்பட்ட முறையில் வந்தேன். இன்னைக்கு வந்து நான் ஒரு ஆளாக வரேன். ஸோ அந்த சச்சிதானந்த சபையின் செயற்குழு வினர்கள் மற்றும் செயற்குழு தலைவர், ஸோ அவங்களோட சப்போர்ட் தான் இங்கே எல்லாமே இருக்கு சார். நம்ம ஸோ அவங்களோட சப்போர்ட்னால தான் நம்ம இவ்வளோ இங்கேருந்து நம்ம பண்ணிட்டு இருக்க முடியும். ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கணும் எல்லாருமே. எனக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா எங்கேயோ இருந்து எனக்கு கூப்பிட்டு வந்து இது ஜீவ சமாதிக்கு வாங்க பார்க்க வரலாம். நான் உள்ள வந்து நல்ல மரியாதை பண்ணாங்க. எனக்கு பூவெல்லாம் கொடுத்து பழமெல்லாம் கொடுத்தாங்க. வெளியில போற டைம்ல அவர் சொன்னாரு, ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு வரீங்களான்னாரு. நான் யதார்த்தமா தான் உள்ள வந்தேன். ஆனா இவ்வளவு பெரிய ட்ரீட்மெண்ட் எனக்கு இவ்வளவு ரெக்கவரி ஆகும்னு நினைச்சு நான் இவ்வளோ 2009 இவ்வளவு வருஷம் பாருங்க. எனக்கு பியூர்லி 70%